ஹாய் லோடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்னைக்கு ஜிமினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்னு சொல்கிறத விட 2 ஷாட்னு சொல்லலாம். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால. ஸோ வளன்னு பேசிகிட்டு இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நான் இவ்வளோ நாள் ஏன் வந்துட்டு இந்த வீடியோஸும் போடாமல் அப்படி இப்படின்னு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஃபோன்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஆனால் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி போட முடியல, அதுக்கும் டைம் கிடைக்கல. அதனால் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இப்போது வந்துட்டு ஓகே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. சரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இருக்கவே முடியல. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரெக்கார்ட் பண்ணாமல் கூட இருந்துருவாங்க போல. எடிட்டிங் செக்ஷனில் கையை வைக்காமல் சத்தியமாக இருக்கவே முடியல. ஸோ அப்புறம் உங்களோட ஸ்பீக்ஸ் அந்த கமெண்ட்ஸோ சத்தியமாக அதெல்லாம் பார்க்காம கேட்காம இருக்கவே முடியல. ஸோ அதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு ஓடி வந்துட்டேன். ஸோ எதுக்காக நான் வந்தேன்றதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட வேலை தான் ஃபுல்லாக. என் வேலையை நான் வந்துட்டு கேட்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கமெண்ட் எல்லாம் உங்களோட இதுதான். ஸோ வந்துட்டு என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஒன் ஷாட்டோட அப்படின்னா ஒன் ஷாட்னு வருது. டூ ஷாட்டோட நேம் என்ன அப்படின்னா ஹார்ட்லெஸ் பாய் ஃப்ரெண்ட் want to fuck you harder when he want to be with you. ஓகேவா? இதுக்கு மீனிங் எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே டிவி முன்னாடி உட்காந்து பேனை பார்த்துட்ருக்கீங்க. என்னென்னா இப்போ வந்துட்டு பாட்டில் வந்துட்டு ஒரு சாங் ஓடிட்டுருக்கு. ஸோ ஐட்டம் சாங் தான், என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் பேக்ரவுண்டில் ஓடும், பார்த்துக்கோங்க. ஓகே சரி. ஸோ இந்த சாங் தான். ஸோ வந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கும் போதே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு டப்புன்னு உள்ளே வரா. நீங்களா யாரோட இருந்துச்சு டப்புன்னு ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அவளை வந்துட்டு ஹேய் வயன் எதுக்கு ஆஃப் பண்ண, நீ போடு சீக்கிரம் போடுறீ போயிட போகுது அப்படின்றா. ஆமாம் அவ்வளோ நல்லா கேட்பா. ஸோ வந்துட்டு நீங்களா சிரிச்சுட்டே கடைன்னு எடுத்து ஆன் பண்ணுறீங்க. பார்த்து ஓடி முடிஞ்சிருது. அவளா உடனே சொல்கிறா, வயன் என்ன வயன் நீ எப்படி பண்ணுற, ஐயோ கடவுளே இந்த பாட்டு சவுண்டு கேட்டு தான் நான் ஓடி வந்தேன், நீ என்னடா இப்படி பண்ணிட்டேன். சே ஏண்டி வெண்ணமாவளே வரது நீ தான் சொல்லிட்டு வந்தேன், நான் என்ன மயிறு கட் பண்ண போகிறேன், சொல்லிட்டு வர வேண்டியதானே நீ இருக்கணும். ஓஹோ சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லி விட்டுறேன். ஸோ உட்காந்துட்டு அப்படியே ஃபோன் நெட்டை வந்துட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு போட்டு தாக்கிட்டுருக்கீங்க 2 பேரும். ஸோ 2 பேருக்கு ரொம்ப இஷ்டம். ஸோ அதுக்குள்ளே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு போகுது. அப்போ வந்துட்டு திடீர்னு வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நேம் என்னன்னு சொல்லிடுறேன். உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜே. ஸோ உங்கள் பேர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், ஒய்என். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஜே. ஓகேவா? நல்லா வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பேர் வந்து ஜே. ஓகே. இப்போ வந்துட்டு ஈவினிங் போல் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு கேட்குறான், ஏய் சொல்லு கேட்குது காது அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை வெளியே போகலாமா அப்படின்னு. வெளியே வா, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேட்குறீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜே வந்துட்டு இதுக்கு மட்டும் அப்படியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இல்லை நீ கேட்கல அப்படின்னும், இல்லடி வா போகலாம் அப்படின்னு. எங்கன்னு சொல்லு நான் வரேன். ஓ சொல்லலைன்னா வரமாட்டேங்க மேடம். சரி அப்போ நானே போய்ட்டு வரேன் அப்படின்னு. இல்லை சொல்லலைனாலும் நானே பின்னாடி வந்துடுவேன்டி, வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புறீங்க. பார்த்தா எங்கே கொண்டு போய் காரை நிப்பாட்டான்னு பார்த்தா தப்பு. நீங்களா என்னன்னு நீ இப்படி ஆகிட்ட, ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறீங்க. சரி அசிங்க பார்த்ததுன்னா மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ எல்லாம் வந்துட்டு உள்ளே போகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்க. பயங்கரமான வைப்பு. ஸோ போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சரக்குனா பழக்கம் வச்சா வேணாம் அப்படின்றீங்க. ஸோ அவன் வந்துட்டு சீன் காட்டாதங்க மூடிட்டு கூடி அப்படின்றான். சரி எனக்கு 2 மணியே போதும் உனக்கு வேறு குத்தலைன்னா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பேனை பார்த்துட்ருக்கீங்க எல்லாரையும். உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கேட்குறேன், யார் நீ போய் ஆட வேண்டியது தானே அப்படின்னு. ஆமாம் ஆடுறதுக்கு ஆள் தானே ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு டைம் போகுது, எல்லாம் வந்துட்டு ஆடிட்டுருக்காங்க, நீங்கள் அப்படியே குடிச்சிட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு டைம். இப்படியே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறான். ஹே ஹாய் பிரிட்டி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குடிச்ச வாக்கில் அப்படியே பேசிகிட்ருக்கீங்களா? ஸோ இது அப்படியே 2 கண்கள் அப்படியே ஆக்ரோஷமாக பார்த்துட்ருக்கு. ஸோ யாருடா அப்படின்னு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு சொல்கிறீங்க, ஆனாலும் சொல்ல மாட்டேன். ஓகே, கடைப்பிடிங்க அதெல்லாம். ஸோ அப்படியே வந்துட்டு போட்டு அந்த பையனை பேசுகிறான் பேசிகிட்டே இருக்கான். சரி போனால் பையன் தானே பேசிட்டோம் அப்படின்னு விட்டுறீங்க. பட் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி அவங்க கையெல்லாம் தரான், ஒரு மாதிரி அப்படியே அப்படி இப்படின்னு பண்ணுறான். எனக்கு வந்துட்டு சொல்ல வரல, ரொம்ப நாள் கழிச்சு டக்குனு அப்படியே வந்துட்டு இது பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி வரும்? எனக்கு பாப்பா நான் பாவம் இல்லை. ஸோ வந்துட்டு என்னை விட்டுருங்க, ஓகேவா? ஸோ அப்படியே வந்துட்டு போகிற போக்கு அப்படியே போகும். அப்படியே வந்துட்டு அவன் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து அந்த கண்கள் பார்க்குது. ஸோ பார்த்துட்டே ஆக்ரோஷம் தாங்கலை. ஸோ வந்துட்டு எந்திரிச்சு விறுவிறுன்னு வந்து அடிதடி தான். ஸோ க்ளோஸ் மட்டையாயிட்டான். அவன் ஆல்ரெடி குடிச்சிட்டு மட்டையில் தான் பாதி உசுரோட வந்து பேசிட்டு இருந்திருப்பான். எந்த ஒரு நீதி உசுரையும் வந்துட்டு பரலோகம் வழி போய் விட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்களாம் அப்படியே குடித்த வாக்கில் அப்படியே வேலை பார்த்துட்ருக்கீங்களா? முடியல, என்ன பண்ணுறது, என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே போகுது. அப்படியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா நீயா நீ இங்கே ஏன் வந்த? நீ எதுக்கு இங்கே வந்த? நீ தான் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னல. நான் தான் இங்கே வந்தேன். இங்கேயும் நீயா? என்னால் முடியல. நீ ஏன் என் கண்ணு முன்னாடி நிற்கிற? என் கண்ணு முன்னாடி நிற்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. பட் தள்ளி விடுறன்ற பேரில் நீங்கள் தான் அவங்க மேலே போய் விடுறீங்களே தவிர அவரை நீங்கள் தள்ளி விடவே இல்லை. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு ஜே, ஏய் யார் மேலடி போய் சாஞ்சிட்டு நிற்கிற, பைத்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவளா சரியான ஷாக்கு. ஆத்தாடி சொல்லி முடிஞ்சு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. நீங்கள் பிடிச்சி நிற்க வச்சுருங்க. என்ன எதுக்கு இப்போ நிற்க வைக்கிற? நான் போகிறேன், நீ வா, பின்னாடிலாம் என்னால் வர முடியாது, மூட்டை நில்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவங்க ஹிப் மேலே வந்துட்டு கை போடுறாரு. கையெடு, நீ முதல்ல என் மேலேருந்து கையெடு, என்னால் முடியலையா? போகலாம். எங்கே கூப்பிட்ற? நீ எங்கேயோ கூப்பிட்றேன் தெரியாமையா உனக்கு இருக்கும்? சொல்லு. இங்கே பாரு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்க, எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறீங்க. பட் உங்களால் சுத்தமாக முடியல. ஸோ மேலேயே சாஞ்சிட்றீங்க, அவ்வளோதான். க்ளோஸ், நீங்களும் க்ளோஸ். சாவரா அப்படியே பார்த்துட்டு ஷோபா அப்படின்னு சொல்லிட்டு ஜேட்ட திரும்புகிறாரு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட. நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஏம்மா அப்படி பண்ணுற? ஆனால் நான் சொன்னேன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆமாம், அவங்கள தான் மாட்டி விட்றா. ஆனால் நான் சொன்னேன், அவள் தான் கூப்பிட்டு வந்தா. நான் வேணான்னு சொன்னேன், நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லி கூட நான் சொன்னேன், அவள் கேட்கல. அதான் சரி போனால் போட்டோம், ஒரே ஒரு டம்ளர் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் போனேன். பார்த்தா இவ்வளோ டம்ளர் குடிச்சு வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோர்த்து விட்டுறா. கோர்த்து விட்டதுக்கப்புறம் டிகி வந்துட்டு சரி நான் அவளை இங்கே வச்சு தூங்கி வச்சுட்டு கூப்பிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போய்டு. ஆனால் அது வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், இப்போ நீ சேஃபாக இருப்போ, டைம் ஆச்சு, போயிட்டு கால் பண்ணிவிட்டு சொல்லிவிடுண்ணா எனக்கு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. விட்டுட்டு நீங்களா இது இல்லாமல் லைட்டாக கேட்குது, ரொம்ப லைட்டாக. அவரோட கையில் தானே நீங்கள் வந்துட்டு அப்படியே சாஞ்சிருப்பீங்க. ஸோ அப்படியே சொல்கிறீங்க, அப்படி பாவி வெண்ணம் அவளே கூப்பிட்டது நீனு, எங்கன்னு கேட்டதும் சொல்லலை, கூப்பிட்டுட்டு வந்துட்டு மாட்டி விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னிக்கிறீங்க. ஸோ அந்த பர்சன் அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு, பிரைடல் ஸ்டைல் இல்லை, ஷோல்டரில் தூக்கி அப்படியே என்னமோ மூட்டை மாதிரி அப்படியே போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டைலாக அப்படியே கூப்பிட்டு வராரு. எங்கன்னு பார்த்தா ரூமுக்கு தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் போகாது. ஸோ அப்படின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டு அப்படியே அவங்க வந்துட்டு பெட்டில் போடுறாரு. நீங்கள் பவுன்ஸ் ஆகிறீங்க. அப்படியே வந்துட்டு அவங்க போட்டது. அதுக்கப்புறம்
டோர் சைடு வந்து லாக் பண்ணிவிட்டு இவளை வச்சுக்கிட முடியலனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணாருன்னா ஒரு கால் வருது. ஸோ அந்த காலை எடுத்து பேசிவிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிடறாரு. ஸோ என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது ஏதோ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு அந்த பேசிட்டு அப்படியே வச்சிடுறாரு. ஸோ போகுது டைம் கீப்பப் பண்ணுறது. நீங்கள் மிட் நைட்டில் எழுந்திரிக்கிறீங்க ஒரு 2:30 இப்படி போல் எழுந்திரிச்சு நான் எங்கே இருக்கேன், என்ன இடம் அது, நான் எங்கே இருந்திருக்கேன், ஐயோ இங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு சி எனக்கு வாய் வளர்த்த கூட்டாங்க இருக்கான்னு தெரில. இங்கே யாரோ இருக்காங்க, யாருன்னு தெரில. திரும்பி பார்த்தா யார் இருப்பாங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு மைனஸில் போய் நினச்சிட்டே அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா ஒரு சேரில் அப்படியே அந்த பர்சன் உட்காந்து உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு, எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. ஸோ அப்படியே நீங்களா ஈரக்குலையெல்லாம் நடுங்கி போய் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. உசுரே இல்லை உங்கள் கையில், அவ்வளோதான் எப்படியோ போயிடுச்சு இந்த பர்சனை பார்த்த செகண்ட்லேயே. ஸோ யாருடா உமாலன்னு பார்த்தா நம்ம ஜிமன் தான். ஸோ அவ்வளோ கோவமாக பார்த்துட்ருக்காரவங்கள. ஏன் அப்படின்னா அவங்கள குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பப்புக்கு வரலாம் ஆனால் குடிக்கக்கூடாது, குடித்தாலும் கம்மியாக தான் குடிக்கணும் அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அது கேட்காம வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவ்வளோ அதிகமாக குடிச்சிட்டு ஃபெயிண்ட் ஆகிற அளவுக்கு இது பண்ணியிருக்கீங்க. அது மட்டுமா சரி, அது கூட பண்ணியிருந்தா ஓகேன்னு விட்டுருப்பாப்புல. ஆனால் நீங்கள் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியாது. என்னதான் அன்கான்ஷியஸில் இருந்திருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இது பண்ணீங்களே. ஸோ அது அவருக்கு வந்துட்டு அப்படி காண்டாயிடுச்சு. அப்படியே காண்டில் உட்காந்து ஒரு சரக்கு பாட்டில் வச்சுட்டு கையில் உட்காந்துருக்காப்புல. ஸோ நீங்களா ஆஹா என் கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு டப்புன்னு இப்படி இழுத்து போட்டு தூங்குற மாதிரி இப்படி ஆக்ஷன் பண்ணுறீங்க. அவரா ஏய் பார்த்துட்டேன்டி ஏந்திர. நீங்களாம் அப்படியே சைலண்டாக பார்த்துருக்கீங்க. ஒன்றைத்தான் ஏந்திரி பார்த்துட்டேன். இல்லைண்ணாப்பா நான் தூங்கணும். நீ தூங்கின வரைக்கும் போதும், மிட் நைட்டில் எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு டப்புனே வந்துட்டு போகிற அந்த பெட்ஷீட்டை மட்டும் அப்படியே தூக்கி வீசுறீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே திருப்பி வந்துட்டு அப்படி இருக்கு போட்டுட்டு நல்லா வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்கமாக பிடிச்சிட்டு அவங்க கண்ணெல்லாம் இருக்கவும் மூடிட்டு அப்படி இருக்கீங்க. இப்போ அவ்வளோ பீதி. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிம் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படின்னு காண்டாயிட்டது நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அப்படி. ஸோ வந்துட்டு என்ன பண்ணேன்னா அந்த பாட்டில் அப்படியே டப்புன்னு கீழே வச்சுட்டு அப்படி எழுந்திரிச்சு அப்படியே அவங்க பக்கத்தில் வர்றாரு. இப்போது நீ எந்திரிக்க போறியா என்ன சொல்கிறேன்ற, இல்லை நான் உன்னை எழுப்புனேன்னா எப்படி இருப்பேன்னு உனக்கே தெரியும், மரியாதையாக இருந்துச்சிரு, இல்லைனா உனக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே தான் படுத்துருக்கீங்க. அது செம்ம காண்டாயிடுது அவருக்கு. ஸோ முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படி தூக்கி வீசுறாரு. பறந்து போய் ஒரு ஓரமாக விழுது. நீங்களாம் அப்படியே எப்படி சொல்கிறது, இறால் மாதிரி அப்படியே சுரண்டுட்டு கிடக்கீங்க. அவ்வளோ பீதியாக உங்களுக்கு அல்ல உங்களுக்கு. அவர் அப்படி பேசவே மாட்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஃபஸ்ட் டைம் அது நீங்கள் 2 பேர் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ பிகாஸ் அது ஃபஸ்ட் டைம்ன்றதால அவருக்கு கோவத்தை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ திருப்பி தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு அவருக்கு இப்போது அகைன் பார்க்குறீங்க. சரியான பீதி உங்களுக்கு அவ்வளோ இல்லை உங்களுக்கு. இது வந்து 3வது வாட்டி. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு சரியான காண்டு. சொல்லிகிட்டே இருக்கேன் எந்திரிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. என்னை விட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு தெரியாது, நான் இவ்வளோ குடி பண்ணி எனக்கே தெரியாது, ஜெய் தான் கூப்பிட்டு வந்தா, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவரா ஓ ஜெய் கூப்பிட்டு வந்தாடா இல்லை நீ எவ்வளோ கூப்பிட்டு வந்தியா? என்னது நானா? நான் ஐயோ கடவுளே, இந்த பக்கம் கூட நான் வரல, அவள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தா. எங்கன்னு கேட்டேன், சொன்னான் உடனே. அது என்னது
ஓ நான் சொன்னால் தான் வெளியே வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால தான் நானும் ஓகேன்னு வந்துட்டேன். வந்து பார்த்தா இந்த இடம் அவாய்ட் பண்ணவும் முடியல. எனக்கு கண்ணில் இவ்வளோ கிட்ட பார்த்துட்டேமேன்னு வந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. ஆனால் சத்தியமாக நான் அவளை கூப்பிட்டு வரல. அவள் தான் என்னை கூப்பிட்டு வந்தேன். குடித்தது நான் தான். குடித்தது நீ தானே? அவ்வளோவா ஊற்றி கொடுத்தா? அவள் ஊற்றி கொடுக்கல, ஆனால் நான் தான் குடித்தேன். சரி சாரி. ஆனால் நான் தான் எதுவுமே பண்ணலையே. நல்லா யோசிச்சு பாரு. ஒரே ஒரு பையன் மட்டும் பேசினான். நானும் அவன் கூப்பிட்டான். அவன் தானே வந்தான். நான் என்ன பண்ண முடியும்? ஓ கத்துறீங்க முன்னாடி வாய்ஸ் ரைஸ் ஆகுது. சரியில்லையே. பனிஷ்மெண்ட் வேணுமா? Do you want to do that? இது பாரு, இந்த மாதிரி பயமுன்ற மாதிரி பேசாத. எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கா? பேபி பயப்படாத. நான் தானே இது வரைக்கும் என் சுண்டு வரல கூட உன் மேலே பட்டதில்லை. பட வச்சுட்ட. என்ன பட்டுச்சா? இல்லை, நீனும் என்னை தொடலை. ஓ மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். என்னோட ஃபுல் பாடியும் உன் மேலே இருக்கும். அதை நீ மறந்துடாத. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீ இந்த மாதிரிலாம் பேசாதுன்னு. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே உங்கள் மேலே லேடாக வராது. ஸோ நீங்களாம் உசுரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. பிகாஸ் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா சுத்தமாக அந்த பெயினை தாங்கிக்கவே முடியாது, பேர் பண்ணிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இதில் கோபத்தில் வேறு இருக்காப்புல மனுஷன் என்ன பண்ணுவார், கையிலேயே பிடிக்க முடியாதவரை. ஸோ அது வேறு உங்களுக்கு சரியான பீதி. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, என்னை விட்டுரு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுங்க. வெயிட் பண்ண, அவசரப்படாத, விட தான் போகிறேன், சீக்கிரம் அப்படின்றாரு. உங்களுக்கு அழியே வந்துடுது வெளியே. ஸோ டேஸ் பாய் அப்படியே வெளியே வந்துடுது. ஸோ அப்புறம் அச்சோ பேபி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ, பிகாஸ் அப்புறமா தேவைப்படும். அதனால் இவனுக்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளீஸ் நான் காலில் வந்து கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன். வேகமாக டப்புன்னு உங்களுக்கு கீழே தள்ளி விடுறாரு. ஸோ ஓகேடா குயின்ஸ், நான் இதோட இதில் முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லேட் ஆகுமா? கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ மீதி எஃப்எஃப்ஸு ஒன் ஷாட்லாம் எங்கம்மா அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் கண்டிப்பாக லேட் ஆகும். ஓகேவா? எனக்கு இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் வரப்போதில்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 2 மாதம் லீவ் போட்டு தாக்குறோம். ஓகே அதெல்லாம் வந்து ரெடியாக இருங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தாலும் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கும். ஸோ எஃப்எஃப்ன்ற போது 2 ஷாட். ஸோ இந்த 2 ஷாட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். 4 வருஷமாக இந்த சேனலை வச்சுருக்கேன். ஆனால் 1K இன்னும் ரீச் ஆகலை. அது வந்துட்டு எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் குட்டிக்கான கவலை. இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போகிறோமே, ஆனாலும் ரீச் ஆக மாட்டேங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். சம்டைம்ஸ் அழுந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ண விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபார் ரீச்சிங் 1K. ஓகேவா? சரி குயின்ஸ், ஓகே பாய், லவ் யூ ஆல். அப்புறம் தென் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போகணும். என்ன எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை கமெண்ட் கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். ஓகே சரி பாய். அப்புறம் எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸ் வருது, நல்லா படித்து நல்லா எழுதுங்க. சரியா? ஓகே பாய், லவ் யூ ஆல்.